श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियादरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमद् आचार्य सप्तशती श्री ऊवे मन्नार्गुडी कंदाडे गोपालार्य महादेशिकन अनुग्रहित अरुளி செய்த ஆச்சாரிய சப்தசதியில் இதுவரை 548 ஸ்லோகங்கள் அனுபவித்திருக்கிறோம். யதாசக்தி யதாமதி அடியேன் ஸ்ரீ விளக்குடி கெடாம்பே ஸ்ரீகாந்த் சுவாமியும் ஸ்ரீ புலிக்குன்னம் வங்கீபுரம் ஜெகநாதன் சுவாமியும் இதை தமிழில் தொகுத்ததே அடியேன் அப்படியே கொஞ்சம் தப்பு தகரவாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி சொல்கிறேன். அப்படியே அடியேன் ரீப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஏதாவது குற்றம் குறைகள் இருப்பின் அது அடியேனுடைய லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தானே தவிர சுவாமிகளுடைய ஆச்சரியமான தமிழ் உரை அது இல்லாமல் ஸ்ரீ கோபாலார்ய மகாதேசிகனின் கவி நயம் காவியம் அதெல்லாம் தான் இதில் ஏதாவது கொஞ்சம் நல்லது இருந்தாலும் அவர்களைத்தான் சேரும். இன்றைக்கி 549வது ஸ்லோகம். தஸ்யோபாதானரதேர்வைராக்ய பரீக்ஷணாய ததா சௌவர்ணகண்டமண்டித தண்டுலமுஷ்டேர்த்ததுக்கேச்சித். தஸ்யோபாதானரதேர்வைராக்ய பரீக்ஷணாய ததா சௌவர்ணகண்டமண்டித தண்டுலமுஷ்டேர்த்ததுக்கேச்சித். சுவாமியோட வைராக்கியம் அத்தியாச்சரியம். அதாவது விஷயாந்தரங்களில் மீதி விஷயங்களில் சுவாமி தேசிகருக்கு எப்படி ஒரு வைராக்கியம், அதில் அவருக்கு ஆசை இருக்கா அப்படின்னு பரீட்சை பண்ணுறதுக்காக சில பேர் என்ன பண்ணால், அவர் உஞ்சவிருத்தி எழுந்தருளின காலத்திலே ஒரு சின்ன மெஷரில் அரிசி போடும்போது அந்த அரிசி கூட ஒரு சின்ன சிறு தங்கத்துண்டு, அதில் ஒரு 2 தங்கத்துண்டுகளையும் போட்டு கொடுத்தான். அதில் உள்ளே வச்சு சுவாமிக்கு சமர்ப்பித்தான். அவருடைய வைராக்கியத்தை சோதிப்பதற்காக. அட தங்கம் இருக்கே அப்படின்னு அவ எடுத்துப்பாரா அப்படின்ற ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு. வீக்ஷ்யா திருஷ்ட சுவர்ணா சுவர்ண கண்டானி குரு பத்னி கிமிதமிதி சங்கமானா பத்யே விஜ்ஞாபயாமாச. வீக்ஷ்யா திருஷ்ட சுவர்ணா சுவர்ண கண்டானி குரு பத்னி கிமிதமிதி சங்கமானா பத்யே விஜ்ஞாபயாமாச. எதேச்சையாக அந்த அரிசியிலேருந்து அதை அப்படியே தேவிகளுக்கு தன்னுடைய பத்னி கொடுத்த உடனே அவள் அதை அந்த அரிசியை பாத்திரத்தில் கொட்டும்போது அதில் ஒரு ஸ்வர்ண துண்டு விழுந்ததை பார்த்த குரு பத்னியான திருமங்கை, இது என்ன வஸ்து, இது அவள் முன்ன பின்ன இந்த தங்கமே பார்த்ததில்லை பாவம். அவன் சுவாமியை கூப்பிட்டு, அடியேன் இது என்ன வஸ்து, ஏதோ ஜொலிக்கிறது பளபளன்னு இருக்குது அப்படின்னு சந்தேகத்தினால் தன்னுடைய பத்தியான சுவாமி தேசிகனிடம் வினவினாள். பிரக்ஷிப்ய சது பகிஷ்டால்லோஷ்டவதகிலானி ஹேமசகலானி ஸ்வயமேவ தண்டுலானாம் ததாதி பரிசோதனம் சக்ரே. பிரக்ஷிப்ய சது பகிஷ்டால்லோஷ்டவதகிலானி ஹேமசகலானி ஸ்வயமேவ தண்டுலானாம் ததாதி பரிசோதனம் சக்ரே. தன்னுடைய பத்னி காட்டிய பாத்திரத்தை நன்றாக கட்டாட்சித்து அதை பார்த்து அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டான். அதில் உள்ள ஸ்வர்ண துண்டுகளையும் பார்த்து அதை ஒரு கட்டை போல மண் போல பாவித்து நினைத்து தானே நன்றாக பரிசோதனம் செய்தான். அதெல்லாம் விளக்கினான்.
हस्तेनाप्यस्पृष्ट्वा यष्ट्या निष्कासिते स्वर्णे अर्पयितारः सर्वे व्यस्मेषत वीक्ष्य वैराग्यम् हस्तेनाप्यस्पृष्ट्वा यष्ट्या निष्कासिते स्वर्णे अर्पयितारः सर्वे व्यस्मेषत वीक्ष्य वैराग्यम् அந்த தங்கத்துண்டுகளை தன் கையால் கூட தொடாமல் அதை ஒரு குச்சியால் தள்ளினாராம், விலக்கினார் சுவாமி. கையில் பட்டதுன்னா அது ஒட்டின்றோம், பாசம் வந்துடும், அட்டாச்மெண்ட் வந்துடும். இதை அங்கிருந்த மக்கள் பார்த்து மரவிலேருந்து பார்த்துட்டு இருக்கான், என்ன பண்ணுறார் சுவாமி. அதை பார்த்து இப்படிப்பட்ட வைராக்கியமா என்று ஆச்சரியப்பட்டனர். கஷ்டித் கவிஷ சிஷ்யோ நாம்னா கில ரம்யஜா மாதா ரங்கேஷஸ்ய ஸ்தானிக வர்க்கே கோஷ்ட்யாமவீவதத்யேவம். கஷ்டித் கவிஷ சிஷ்யோ நாம்னா கில ரம்யஜா மாதா ரங்கேஷஸ்ய ஸ்தானிக வர்க்கே கோஷ்ட்யாமவீவதத்யேவம். இன்னொரு சமயம் ஒரு கவியானவர் தன்னுடைய சிஷ்யரான ரம்யஜாமாதன் என்பவரிடம், ரம்யஜாமாதன்னா அழகிய மணவாளன், அழகிய மணவாள நாயனார்னு ஒருத்தர் இருந்தார், அவருடன் மற்றும் ஸ்ரீரங்கத்தில் ஸ்தானிகர்களாக இருப்பவர்களுடன் சேர்ந்து கோஷ்டியாக சுவாமியிடம் வந்து கூறினார்கள். ஒரு தடவை ஸ்லோகான் சகஸ்ரமஸ்யாம் ரஜனௌ யோ வா கவிஸ்தனுதே கவிதார்க்கிக சிம்மத்வம் சோ அர்ஹதி லப்தும் ந சான்ய இதி. ஸ்லோகான் சகஸ்ரமஸ்யாம் ரஜனௌ யோ வா கவிஸ்தனுதே கவிதார்க்கிக சிம்மத்வம் சோ அர்ஹதி லப்தும் ந சான்ய இதி. அவரும் கவி, பெரிய கவி, அந்த ரம்யஜாமாதன் என்பவர் அழகிய மணவாளன். அவர் சொல்லுகிறார் இவக்கிட்ட கோஷ்டியாக வேதாந்த தேசிகனிடம், ஏன்னா இவ கவிதார்க்கிக சிம்மம்னு பட்டம் பெற்றவர். அவர் சொல்கிறார், யார் ஒருவர் ஒரே ராத்திரியில் 1000 ஸ்லோகங்களை இயற்றுகிறார்களோ அவருக்குத்தான் அந்த கவிதார்க்கிக சிம்மம் என்னும் பட்டம் ஏற்புடையது, மற்றவர்களுக்கு அந்த பட்டம் ஏற்கத்தகாது என்று கூறினார். அவர் he is posing a challenge. யார் 1000 ஸ்லோகம் எழுதுகிறாளோ அவள் தான் கவிதார்க்கிக சிம்மம்னு பட்டம் பெறுவதற்கு லாயக், ஏற்புடையது என்று தெரிவித்தார். அதாவது அவர் அது முன்னாடி அவர் நினச்சார், பெருமாள் அன்றைக்கி சேவிக்க போன போது அங்கு கூடியிருந்த ஸ்ரீ வைஷ்ணவ மகான்கள் சிலர் தேசிகனை ஒரு சாத்விகமான போட்டிக்கு அழைத்தனர். நாவல் பார்க்க வாசுதேவாச்சா ஸ்ரீ பாதுகா ராமாயணம்னு வேதாந்த தேசிகன் அருளிய பாதுகா சகஸ்ரத்தில் ஸ்ரீமத் ராமாயண அனுபவம்னு ஒரு கம்பைல் பண்ணி ரொம்ப அழகாக, ரொம்ப ஆச்சரியமாக, அத்தியாச்சரியமாக ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார். அதுலேருந்து அடியேன் இந்த பாதுகா சகஸ்ரத்தை பற்றி சொன்னதை அப்புறம் ஷேர் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த கவியானவர் சகவிர் ஹரிபத கமலம் குருர்வினீதஸ்து பாதுகாம் ஹி ஹரேஹே அதிகிருத்ய பிரத்யேகம் பிரதிஜஜ்ஞாதே சகஸ்ரபத்ய கிருதிம். சகவிர் ஹரிபத கமலம் குருர்வினீதஸ்து பாதுகாம் ஹி ஹரேஹே அதிகிருத்ய பிரத்யேகம் பிரதிஜஞ்சாதே சகஸ்ரபத்ய கிருதிம். அந்த கவியானவர் ஹரிபத கமலம், ஹரியோட செந்தாமரை திருவடிகள், அதில் 1000 ஸ்லோகம் இயற்றுவோம், அதுதான் உயர்ந்தது. அவருடைய திருப்பாதங்கள் செந்தாமரை திருவடிகள், அதில் 1000 ஸ்லோகம் இயற்றலாம், அதுவே உயர்ந்ததுன்னு அவர் நினைத்தார். அங்கே வாசுதேவாச்சார் தெரிவிப்பதையும் அடியே இடைச்செறிகளாக அடியேன் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சாத்வீகமான போட்டிக்கு நீர் கவிதார்க்கிக சிம்மம் என்பதை நிரூபிக்க வேண்டும்னு போட்டி சொன்னார்கள். தேசிகனுக்கு விருப்பமில்லை. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அடியவன் நான், அயம் அகம் அனகானாம் அஸ்மி பாத்திரம் தயாயாக, நான் ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய தயா பாத்திரம் என்று சாதித்தவர். அவர்களுடன் போட்டி போடுவது என்ற பேச்சே கிடையாது. ஸ்ரீரங்கத்தில் பிற மதத்தினருடன் சுவாமி தர்க்கவாத போர் புரிந்து ஜெயித்திருக்கிறார். ஸ்ரீரங்க ஸ்ரீயை ரட்சித்திருக்கிறார்.
அதனால்தான் தார்க்கிக சிம்மம்னு உறுதியாயிற்று. ஆனால் கவி சிம்மம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது இவர்களுடைய எண்ணம். அதற்காகவே இப்போ ஸ்ரீரங்க வைஷ்ணவர்கள் போட்டி என்கிறார்கள். சுவாமிக்கு தயக்கம்தான். ஸ்ரீ வைஷ்ணவர்களுடன் பல்லாண்டு பாடி பழக்கப்பட்டவர் அவர். வேதியர் வாழவே தூய தென்மறை வல்லவர் வாழவேன்னு பாடித்தான் வழக்கம். இப்போது அவர்களுடன் போட்டியா நிர்பந்தப்படுத்துகிறார்களே, எதுவும் புரியவில்லை. ஒன்று மட்டும் புரியுறது, ஏதோ அரங்கனுடைய லீலை, அடியேன் அதில் ஒரு கருவி, அதுவும் பாக்கியம், ஈஸ்வர சங்கல்பம். கவி சிம்மம் என்பதை நிரூபிக்கும் விதமாக இன்று ஒரு இரவுக்குள் 1000 ஸ்லோகங்கள் இயற்ற வேண்டும் என்பதுதான் அவர்கள் வைத்த போட்டி. யாரை பற்றி இயற்ற வேண்டும்? போட்டி வைத்தவர் சொன்னார், நான் பெருமாள் திருவடிகளை பற்றி 1000 ஸ்லோகம் பாடப்போகிறேன், பதகமல சகஸ்ரம் என்று பெயர். தேவரீர் வேறு எதை பற்றியாவது பாடும் என்று சொன்னார். வேறு எதை பற்றி பாடுவது? ஒன்றும் புரியவில்லை. அப்படியே தேசிகன் பெருமாள் சேவிக்க போனார். அப்போ பெரிய பெருமாள் சன்னதியில் ஜல்னு ஒரு நாதம், பாதுகைகளின் நாதம். அது அர்ச்சகர் பாதுகை சாதித்தார். சிரமேர் தேசிகன் சிரஸில் பாதுகை பட்டவுடன் மெய் சிலிர்த்தது. பாதுகையை பற்றி 1000 பாடுகிறேன், அவர் திருவடி பற்றி பாடட்டும், அவருடைய தாசன் அடியேன், அந்த திருவடி கீழே இருக்கும் பாதுகையை பற்றி பாடுகிறேன் என்று 556வது ஸ்லோகத்தில் பஞ்சசதீம் பத்யானாமதனோத்சவ கவிர் மகாப்பிரயாசேன நிச்சிந்தம் யனிதத்ரௌ தியாத்வா ஸ்ரீஷம் யதாபுரம் சகுரு. பஞ்சசதீம் பத்யானாமதனோத்சவ கவிர் மகாப்பிரயாசேன நிச்சிந்தம் யனிதத்ரௌ தியாத்வா ஸ்ரீஷம் யதாபுரம் சகுரு. அந்த கவியோ முயற்சி செய்து 500 ஸ்லோகங்களை இயற்றினார். சில பேர் 700 என்றார். வாட் எவர் இட் இஸ், 1000 இல்லை. சுவாமியோ எந்த விதமான சிரமமும் இல்லாமல் பகவானை தியானித்து கொண்டு யோக நித்ரையில் ஆழ்ந்து விட்டார். பாதுகைதான் பாடுகிறேன் என்று பிரதிஜை செய்ய வைத்தவர். ஸோ அந்த பாதுகா சகஸ்ரம் பாடுவது இல்லை, அவர் பாடுவதற்கு பதில் போய் படுத்துட்டார், யோக நித்ரையில் ஆழ்ந்தார். அப்படி யோக நித்ரையில் அனுஷ்டானங்களை முடித்து யோகம் செய்துவிட்டு சயனத்துக்கு எழுந்தருளி மனசுக்குள்ளே ஏதோ சிந்தனைகள் எல்லாவற்றையும் உதறிவிட்டு யோகத்தில் பெருமானை சிந்தித்தார். ஹிருதயத்தில் ஆராத்திய மூர்த்தி வரதனை தியானம் செய்தார். அப்படியே கண்ணயர ஆரம்பித்தார். அப்போ ஜல்னு ஒரு நாதம். வாசுதேவாச்சார் நாவல் பக்கம் வாசுதேவாச்சார் தெரிவிக்கிறார், இனிமையான நாதம் கேட்குறது யோக நித்ரையில். எங்கேயோ கேட்ட நாதம் போல இருக்கே. மெதுவாக கண் விழித்தது போல இருந்தது. பார்த்தா ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணி பாதுகை வந்து மனக்கண் முன்னே சேவை சாதிக்கிறார். மறுபடியும் ஜல் ஜல்னு நாதம். உடனே தேசிகனுக்கு அன்றைய மாலை நிகழ்ச்சிகள் நினைவுக்கு வந்தது அப்படின்னு அவர் அங்கு தெரிவிக்க, இங்கே ஸ்ரீ கோபாலாரிய மகாதேசிகன் 587வது ஸ்லோகத்தில் சிஷ்யஸ்வரூபதாரி ஹயானனோ அவோச்சதர்த அர்த்தராத்திரே அமும் அவோச்சத் அர்த்தராத்திரே அமும் யுக்தா கிம் நித்ராதே பத்யசகஸ்ரம் பிரதிஜ்ஞாய சிஷ்யஸ்வரூபதாரி ஹயானனோ அவோச்சத அர்த்தராத்திரே அமும் யுக்தா கிம் நித்ராதே பத்யசகஸ்ரம் பிரதிஜ்ஞாய. அந்த நடுராத்திரியில் சுவாமியின் யோகத்தில் ஒரு சிஷ்யனைப் போல மாறுவேஷம் எடுத்துக்கொண்ட அயக்ரீவ பெருமான் அவரே பிரத்யட்சமாயிட்டார். ஸ்ரீ கோபாலாரிய மகாதேசிகனுடைய திருவுள்ளத்தில் ஹயக்ரீவனே பிரத்யட்சமாய் 1000 ஸ்லோகம் இயற்றுவதாக பிரதிஜை பண்ணிவிட்டு சூளுரை செய்துவிட்டு இப்படி நித்ரையில் இருக்கலாமோ அப்படின்னு கேட்டாராம். அப்படின்னு கேட்டவுடன் ஸ்ருத்வா தத் சிஷ்யதியா குருரபிதம் வச்மி லிலிகேதி உக்த்வா பத்யசகஸ்ரம் சஹிருதய ஹிருதயம் கமம் வியதித. ஸ்ருத்வா தத் சிஷ்யதியா குருரபிதம் வச்மி விலிகேதி உக்த்வா பத்யசகஸ்ரம் சஹிருதய ஹிருதயம் கமம் வியதித. சிஷ்ய ரூபத்தில் வந்தவருடைய வார்த்தையை கேட்டு சுவாமி தேசிகன் உடனே சத்துக்கள் அப்படின்னா பக்தர்களின் ஹிருதயங்களுக்கு மனோகரமாய் இருக்கக்கூடிய 1000 ஸ்லோகங்களை ரங்கநாதன் பாதுகா விஷயமாக இயற்றினார். இது 558வது ஸ்லோகம். இங்கே நாவல் பக்கம் வாசுதேவாச்சார் தெரிவிப்பதை அடியேன் சொல்கிறேன்.
அன்றைக்கி அப்படி பாதுகைகள் ஜல் ஜல்னு சத்தம் கேட்டது. அந்த யோக நித்ரையில் பாதுகை தான் முதலில் 1000 பாடுகிறேன் என்று பிரதிஜை செய்ய வைத்தவர். பாதுகைகள் தான் அடியெடுத்து ஆரம்பித்து ஜல் ஜல்னு சத்தம் கேட்டு அவர் தேசிகன் சங்கல்பம் பண்ண வைத்தவர். அதை அப்படியே பாதுகைகள் அடியெடுத்து ஆரம்பிக்க ஸ்ரீ தேசிகன் அதை அப்படியே பாடி பாதுகா சகஸ்ரம் அவதாரமாகிறது. பெருமாள் அடியெடுத்து வைப்பதற்கும் பாதுகை தான் உதவுகிறது. தேசிகன் ஸ்லோகங்களில் அடியெடுத்து கொடுப்பதும் பாதுகை தான். ஸோ ரங்கநாத பாதுகை அவரை விடாமல் நாதத்துடன் உணர்த்துகிறது. பாதுகா சகஸ்ரம் பாடவும் என்று ஆரம்பித்து வைத்து அருள்கிறார். பாதுகா சகஸ்ரம் இவரை பாட வைக்கிறது. ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு அடியாக பாதுகை நாதம் கேட்கிறது, அடியெடுத்து கொடுக்கிறார். இதெல்லாம் நம்ம கற்பனை இல்லை. சும்மா நம்ம வேதாந்த தேசிகன் நம்ம ஆச்சாரியன் அப்படி சொல்கிறோன்னு எடுத்துக்கூடாது. இந்த காட்சியை அப்படியே சுவாமி தேசிகனே 401வது ஸ்லோகத்தில் பாதுகா சகஸ்ரத்தில் தெரிவிக்கிறார். பிரக்யாதானாம் பரிஷதி சதாம் காரயித்வா பிரதிஜ்ஞாம் பிராயேண த்வாம் பிரதித விபவாம் வர்ணயந்தி மயாத்வம் பாதன்யாசக்ரமம் அனுகுணம் பிராப்ய ரங்காதிராஜாத் பத்யாரம்பான் கணயதி பரம் பாதுகே ஸ்வைர்நிநாதை. 401வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். ஸ்ரீ ரங்கநாத பாதுகையே, புகழ்பெற்ற நல்லோர்களின் சபையில் என்னை பிரதிஜை செய்ய வைத்தீர், என்னை சூளுரை செய்ய வைத்தீர். நீர்தான் பெருமை பெற்ற உம்மை தேவரீரே வர்ணிக்க ஆரம்பித்து விட்டீர். ஸ்ரீ நம்பெருமாள் ரங்கநாதனின் நடை அழகை நடத்தி வைப்பவர் நீர். உமது நடை அழகு போல இந்த கவிதையிலும் ஒரு நடை அழகு தெரிகிறது உம்முடைய கிருபையா. அந்த நடை அழகின் அடிவைப்புக்கு ஏற்ப அழகாக இங்கு ஸ்லோகங்களின் அடிவைப்பை தேவரீர் அமைக்கிறீர். ஒவ்வொரு ஸ்லோக ஆரம்பத்திலும் உமது இனிய நாதம் மூலம் ஸ்லோக எண்ணிக்கை செய்கிறீர். ஒவ்வொரு ஸ்லோகம் முடிக்கும்போது டங்குன்னு ஆரம்பிக்கும்போது ஒரு சவுண்டு. என்ன சவுண்டா? 401, 402 அப்படின்னு எண்ணுகிறேன். சுவாமி தேசிகன் திரும்ப திரும்ப இதையே நினைக்கிறார். என்னே பாதுகையின் பரம அனுகிரகம், என்னை கொண்டு பாட வைக்கிறாரே. நான் இதுவரை ஏதேதோ பாடியுள்ளேன். அரங்கனின் திருவடி முதல் சிரஸ் வரை படிப்படியாக பாதாதிக்க சாந்தமாக பகவத்யான சோபான ஸ்தோத்திரத்தில் பாடியுள்ளேன். தெய்வநாயகனின் அழகில் மயங்கி கேசாதி பாதாந்தமாக பாடியுள்ளேன். திருவடியை பாடினேன், திருமுடியை பாடினேன். திருமுடி மேல் திருக்குழல் கேசம் கிரீட்டம் வரை அனுபவித்து பாடினேன். ஆனால் திருவடி கீழ் பாதுகையை பாட வேண்டும் என்ற எண்ணமே தோன்றவில்லையே. என்ன காரணம்? ஸ்ரத்தை இல்லை என்பதுதான் காரணம். தினமும் தான் பாதுகை ஷடாரி சாத்திக் கொள்கிறேன், அருள் பெறுகிறேன். ஆனால் பாடவில்லையே. ஸ்ரத்தை இல்லை, பக்தி போராது. ஆனால் எப்படிப்பட்ட அடியனை உணர்த்தினார் பாதுகை. திருத்தினார், திருத்தி பணிகொள்கிறார், பாடவும் வைக்கிறார். இதற்கு ஊரே சாட்சி, மகான்கள் சாட்சி, நம்பெருமாள் சாட்சி. என்னே கருணை அப்படின்னு 8வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். அஸ்ரத்ததானம் அபிநந்தவது அபிநன்வதுனாஸ்வகீயே ஸ்தோத்ரே நியோஜயசி மாம் மணிபாதுகே த்வம் தேவ பிரமாணமிக ரங்கபதிஸ்ததாத்வே தஸ்ஸைவ தேவி பத பங்கஜயோர்யதாத்வம். ஸ்ரீ பாதுகையின் இனிமையான நாதம்தான் பாதுகா சகஸ்ரம். அதை அடிக்கடி பல ஸ்லோகங்களில் சுவாமி தேசிகன் அனுபவித்து சாதித்துள்ளார். எல்லாம் எழுதினால் எல்லாம் அடியே நீங்கள் சொன்னால் அதிகமாகும். ரொம்ப ஆச்சரியமான இந்த புஸ்தகம் ஸ்ரீ பாதுகா ராமாயணம். சுவாமி தேசிகன் அருளிய பாதுகா சகஸ்ரத்தில் ஸ்ரீமத் ராமாயண அனுபவம். நாவல்பாக்கம் ஸ்ரீ உவே வாசுதேவாச்சார் ரொம்ப ஆச்சரியமாக அனுபவித்து ரசித்து எழுதியிருக்கிறார். அதுக்கு அவருடைய திருத்தமையனார் யஜ்ஞவராக தாத்தாச்சார் மகாதேசிகன் அவர் அதை ரொம்ப அழகாக அதில் என்ன அந்த ஸ்ரீமுகத்தில் தெரிவிக்கிறார். அதாவது மல்லிநாதன், அப்பைய தீட்சிதர் முதலிய மகா வித்வான்கள் காவிய நுணுக்கங்களை புரிய வைப்பதில் வல்லவர்கள். பண்டிதராஜ டிடி சுவாமி, அபினவ பட்டபான ராயம்பேட்டை கிருஷ்ணமாச்சார் முதலிய மகனீயர்களோ காவியங்களை ரசிக்க பண்ணுவதிலே வல்லவர்கள். முதல்ல சொன்னவர் அப்பைய தீட்சிதர் மல்லிநாதன்றவர்கள் காவிய நுணுக்கங்களை புரிய வைப்பதில் வல்லவர்கள். டிடி சுவாமி, ராயம்பேட்டை கிருஷ்ணமாச்சார் இவர்கள் மகனியர்கள் காவியங்களை நம்மை ரசிக்க பண்ணுவதில் வல்லவர்கள். அவர் தெரிவிக்கிறார். திருத்தமையனார் யஜ்ஞம் சுவாமி நமது வாசுதேவன் அவருடைய தம்பி நம்ம சுவாமி வாசுதேவாச்சார்
இரண்டாவது சாராரில் சேர்ந்தவன். காவியங்களை ரசிக்க பண்ணுவதில் வல்லவன். ரசித்து ரசித்து எழுதுபவன். பாண்டித்யத்தை விட ராசிக்கத்தை அதிகமாக ஏற்படுத்துகிறது இந்த பாதுகா ராமாயணம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இதுக்கு ஸ்ரீமுகம் தெரிவித்திருக்கிறார். இந்த புஸ்தகத்தை எல்லாரும் வாங்கி ரசிக்கணும், படிக்கணும் அடியேன் பிரார்த்திச்சுட்டு முடிச்சுக்கிறேன். தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.